பார்க்கலாம். அன்பார்ந்த துளாராசி என்பர்களே, எப்போதும் கற்பனை திறனுக்கும் அழகுணர்ச்சிக்கும் அதிக வேல்யூ கொடுக்கறது நீங்க தான். எதையுமே பிராண்டடா தான் வாங்குறது. இந்த நார்மலா இருக்கக்கூடிய ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்றது கிடையாது. அதுவும் பிடிக்கும், பட் இருந்தாலும் பிராண்டடா தான் எல்லாமே எதிர்பார்க்கறது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன், ரிஷபத்துக்கும் உங்களுக்கும் சுக்கிரன் தான் அதிபதி. அதனால எல்லாமே லக்ஸூரியஸா இருக்கிறது, அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, எப்போதுமே சுகமா இருக்கணும்னு நினைக்கிறது. அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மாசம் எப்படி இருக்குன்னா, பணவரவு அப்படிங்கிறது நல்ல நிலைமையில இருந்துட்டு இருக்கு. அப்புறம் பேசி பிழைக்கும் தொழில்கள், டெலிகாலிங், கன்சல்டன்சி, அது மாதிரியான தொழில்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஜோதிட தொழிலா இருக்கட்டும், அதுல எல்லாம் அதிக அளவுக்கான முன்னேற்றமும் வருவாயும் லாபமும் இந்த மாசத்துல அதிக அளவுல இருந்துட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சல்டன்சி சொல்றோம், டார்கெட், எனக்கு இந்த மாசம் எனக்கு 10 டார்கெட் முடிக்கணும், எனக்கு 20 டார்கெட் முடிக்கணும் அப்படின்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலயும் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு வேலை அமைப்புகள் இருந்துட்டு இருக்கு. இந்த மாசத்துல டார்கெட்லாம் சீக்கிரம் முடிச்சிடலாம், கவலைப்பட. எல்லாரும் விட நீங்க தான் ஃபர்ஸ்ட் முடிப்பீங்க. நீங்க தான் வந்து அந்த ரிவார்டு கொடுப்பாங்கல்ல இல்லையா, டார்கெட் சீக்கிரம் முடிச்சதுக்கு உண்டானது, அது நீங்க தான் வாங்குவீங்க இந்த மாசம். அடுத்தது பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் வந்து இந்த ஐப்பசி மாதத்துல செகண்ட் ஹாஃப் அடுத்து கடைசி 15 நாள் வந்து யோகமா இருந்துட்டு இருக்கு. இப்ப என்ன முதல் மாசம் கொஞ்சம் இதா இருக்குமா அப்படின்னா, ஆமா, முதல் 15 நாள் கொஞ்சம் தடுமாறி வரா மாதிரி இருக்கும். அது ஈஸியா நீங்க சமாளிச்சிடுவீங்க. ஏன்னா குரு அதிசாரமா பயிற்சி ஆகியிருக்கிறதுனால, குரு உச்சமா இருக்கிறதுனால அதை சமாளிச்சு வந்துருவீங்க. ஒரு சின்ன ஒரு தடுமாற்றங்கள் மட்டும் இருக்கும் முதல் 15 நாள், அதெல்லாம் தாண்டி வந்துருவீங்க. அடுத்தது சுப கடன்கள் ஏற்படும். குழந்தை வந்து இந்த மாதிரி ஹையர் எஜுகேஷன் படிக்கிறாங்க, இல்ல வெளிநாடு போகணும், அதுக்கு வந்து பாஸ்போர்ட் ரெடி பண்ணணும், கையில ஒரு அமௌண்ட் வச்சுக்கணும், இல்ல ஏதாவது ஒரு இதுல நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறேன், அதுல ஒரு கடன் வாங்கணும் அப்படின்னா இந்த வாட்டி வாங்கலாம். சூப்பரா எல்லாம் நல்லபடியாவே நடக்கும், பயங்கரமா நடக்கும். அப்புறம் வளர்ச்சிக்கான கடன்கள் இல்லையா, இப்ப அதை எல்லாமே வந்து நல்ல முறையில இந்த வாட்டி வாங்கி இன்வெஸ்ட் பண்ணலாம், நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சமாளிச்சிட்டா போதும், செகண்ட் ஹாஃப் யோகம். நன்றி.